உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாளைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியோடைய தலையெழுத்தை மாற்ற போற நாளுங்க. இந்த நாளை எதிர்பார்த்து எல்லா கட்சியினரும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு மனசுல ஒரு பதட்டத்தோட டென்ஷனோட காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம நாம் தமிழர் கட்சியினர் இந்த மண்ணுல ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு உருவாக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். இது எனக்கு கூடுதல் டென்ஷனையும் கொடுக்குது. சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா நம்ம போன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கடைசியில நம்ம மைண்ட் தேர்தல் கருத்து கணிப்பு எப்படி இருக்கு, அவர் என்ன கருத்து கணிப்பு சொல்லியிருக்காரு, இப்படி ஏதாங்க பார்க்க தோணுது. சரி, கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது படம் பார்க்கலாம் டிவிலன்னு போனாலும் கடைசியில நான் செய்தி சேனலை தான் பாக்குறேன். ஏன்னா இந்த செய்தி சேனலும் சோசியல் மீடியாவும் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லுது, திமுக தான் பெரும்பான்மையான தொகுதியை வென்று அவங்க வெற்றி வகையை சூட போறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு இவங்க ரெண்டு பேருமே பெரும்பான்மையா ஜெயிக்க போறது இல்ல, இந்த தேர்தல் தொங்கு சட்டசபை தான் உருவாக போகுது, விஜய் தான் கேம் சேஞ்சர், விஜய் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எனக்கு ஒரு டென்ஷனை கொடுக்குது. ஏன்னா பொதுவாவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, தேர்தல்ல வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு அந்த கருத்தை நம்ம மனசுல பதிய வச்சு தோற்றாலும் நம்ம துவண்டு போகாம அடுத்தது இதை விட வீரியமா களத்துல இறங்கி துணிச்சலோட ஒரு பாய்ச்சலோட செயல்படுறதுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில அண்ணா கொடுத்துருக்காங்க. அதுவே தாவேகாவை எடுத்துக்கோங்க, தலைவர் ஆரம்பிச்சு தொண்டர் வரைக்கும் பயத்திலே சாவுறாங்க. அதுவும் இப்ப விஜய் அவர்களை பாருங்க, தொடர்ந்து கோயில் கோயிலா சர்ச்சு மசூதின்னு மாத்தி மாத்தி போறாரு. ஒரு நாள் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்காரு, இன்னொரு நாள் பார்த்தா ஷீரடி சாய்பாபா கோயில்ல இருக்காரு. சர்ச்சுக்கு போறாரு, முட்டி போட்டு ஜபம் பண்றாரு, உருள்றாரு, பிறல்றாரு. அந்த பயத்தையே தான் அவங்க தொண்டர்கள் மத்தியிலயும் அவர் கொடுத்திருக்காரு. இப்ப சமீபத்துல கூடங்க ஒரு செய்தி சேனல் கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல திமுக தான் வெற்றி வாகை சூட போகுதுன்னு போட்டிருக்காங்க. அதுல கமெண்ட்ஸ்ல போய் பாக்குறேன், ஃபுல்லா தாவகக்காரங்க குமிஞ்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இல்ல எங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிக்கணும், அண்ணன் தான் சிஎம் அப்படின்னு அழுது புரள்றாங்க. ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றத அவங்களால கடந்து போக முடியல, தோல்வியை ஏத்துக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் தான். இந்த தேர்தலை ஒட்டி கூடங்க விஜய் அவர்கள் பரப்புரையப்ப குழந்தைகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி கிண்டர் ஜாய் வேணும்னும் போது அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சு வாங்குவீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சு எனக்கு ஓட்டு போட வைங்கன்னு இருக்காரு. குழந்தைங்களுக்கு தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கான மனப்பக்குவம் கிடையாது. அப்படி இருக்கும் போது தன்னுடைய திரை பிரபலத்தை பயன்படுத்தி குழந்தைகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். இதைதான் குழந்தைகள் மனநிலை டாக்டர் சொல்றாங்க. விஜய் அவர்கள் இந்த செயலை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொல்றாரு, அவர் ஆக்சுவலா திமுக ஓட்டு போடணும்னு இருந்தாராம். அவருடைய மகன் சொல்லியிருந்திருக்கான், நீ திமுக ஓட்டு போடுறதா இருந்தா வீட்டுக்குள்ளே வராதா, எனக்கு நீ விஜயானனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு பெரிய கட்டையை வச்சு மிரட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தானே பயந்துட்டு தாவேக்காக ஓட்டு போட்டதா சொல்றாரு. இன்னைக்கு கூடங்க ஒரு பொண்ணு பயங்கரமா அழுது சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டிருக்கு, எனக்கு எப்படியாவது என் அண்ணன் ஜெயிக்கணும், ஒருவேளை விஜய் அண்ணன் ஜெயிக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு அழுது வீடியோ போடுதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் பலவீனமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் சில பேர்லாம் வெறித்தனமா செயல்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? விஜய் அவர்களுடைய வார்த்தை தான். என்னதான் இவங்க தாவேகா தொண்டர்களா இருந்தாலும் நம்ம கூட பிறக்காத நம்ம ரத்த சொந்தமா ஆயிடுறாங்க. அதனால எனக்கு ஒரு விதமான ஒரு டென்ஷன் இருக்குங்க. அதனால இந்த காணொலியில விஜய் அவர்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், உங்க தொண்டர்களுக்கு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, அதாவது வெற்றியோ தோல்வியோ நிதானமா இருங்க, யாரும் எந்த ஒரு விபரீதமான முடிவுக்கும் போயிடாதீங்க, நம்ம எல்லாருக்குமே நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பதிவு போடுங்க. போட்டாதான் நீங்க ஒரு சிறந்த தலைவன். அப்படி ஒருவேளை நீங்க போடலைன்னா தொண்டர்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேல அக்கறை இல்லாத ஒருத்தர் எப்படி நம்மளுடைய தலைவரா இருக்க முடியும். அதனால அடுத்த தேர்தல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு அரசியல் செய்யக்கூடிய சிறந்த தலைவரா பார்த்து வாக்களிங்க. நம்மளை உதாசனப்படுத்துறவங்க நம்மளும் உதாசனப்படுத்துறதுதான் சரியான முடிவு. ஒண்ணு இல்ல, நேத்துங்க விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 10-15 பேர் மனுவோட கை குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அவர் கார் வெளியே வருது, கொஞ்சம் கூட அவர் நின்று என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கலங்க, அப்படியே கார் வேகமா போயிடுது. இப்படி மக்களை சந்திக்காம, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம, மக்களை ஒரு பொருட்டாவே பார்க்காம, மக்களாவே அவர் பார்க்கல, ஒரு நாய், ரோட்ல போற நாய் மாதிரி அவர் பாக்குறாரு. அதனாலதான் அவர் அந்த மாதிரி வேகமா கார்ல போறாரு. இப்பேற்பட்டவரை மக்கள் தலைவன் எப்படிங்க நீங்க நம்புறீங்க?
விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கருத்து கணிப்புக்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, விஜய் அவர்கள் தான் மேன் ஆஃப் தி மேட்ச், கேம் சேஞ்சர் அப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க. நேத்து என்னன்னா ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரி வந்து சொல்றாரு விஜய் அவர்கள் தான் அடுத்த சிஎம், இந்த மண்ணுக்கான மாற்றம் அவரு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த மண்ணுக்கு ஏன் தேவை? எதை வச்சு நீங்க மாற்றம்னு சொல்றீங்க? முகம் மாற்றம் வந்து மாற்றம்ன்றீங்களா? ஏங்க 60-70 ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்களோ இந்த மண்ணுக்கு அதே திட்டங்களை தான் விஜய் அவர்களும் எடுத்துட்டு வராரு. அதே இலவசம் பரிசு பொருட்கள் பத்தாததுக்கு அந்த கட்சியில பயணிச்ச ஊழல்வாதியும் குற்றவாளிகளையும் தான் இங்க வேட்பாளரா போட்டிருக்காரு. சரி, தலைவராது சரியா இருக்காரான்னு பார்த்தா வரி ஏய்ப்பு செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தினவர் தான். இவங்க எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு நல்லாட்சியை தருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இவர் வந்தாலும் அதே தரமற்ற அரசு பள்ளிக்கூடம், அதே தரமற்ற அரசு மருத்துவமனை, தரமற்ற அரசு பேருந்து, வேட்டிக்கும் சேலைக்கும் ரேஷன் கடையில மக்கள் கையேந்து நிக்கதான் போறாங்க. இதுல எங்க மாற்றம் உருவாகுது? விவசாயிகள் தான் கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருளுக்கு செலவுக்கு ஏற்ப விலையை நிர்ணயம் பண்ண முடியுமா? வாங்குறவன் தான் விலையை வந்து முடிவு பண்றான். இவங்க கிட்ட அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு கொள்ள லாபத்துக்கு விற்கிறான். இந்த நிலை மாறுமா? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்கள ப்ரீகேஜ்ல சேர்க்கணும்னா கூட லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குங்க. அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு இணையா தரமா மாறப்போதா? அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு ஸ்கூல் நடத்துறாருல, அதுல ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் அறிவிப்பாரா? இதுல எதங்க நீங்க மாற்றம்னு சொல்றீங்க? ஓ, டாஸ்மாக் வந்து அரசாங்கம் நடத்துறாங்க, அதை வந்து பிரைவேட்டுக்கு மாத்தும்னு சொன்னாங்களே, அதுதான் மாற்றம்னு ஒரு வேலை சொல்றீங்களோ? அதுவே நாம் தமிழக கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க? எப்ப நீ இந்த மாதிரி பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு லட்சம் லட்சமா செலவு பண்ணாத, நான் வந்தேன்னா உலகத்தரத்துக்கு இணையான கல்விய ஒரு செலவு இல்லாம நான் உனக்கு தரேன்றாரு. அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பயப்படுறோம், இதனால தனியார் மருத்துவமனைக்கு போய் பல லட்சங்களை செலவு பண்றோம். அதுவே நான் வந்தேன்னா உனக்கு உலகத்தரத்துக்கு இணையான மருத்துவத்தை ஒரு செலவு இல்லாம நான் தரேன்னு சொல்றாரு. படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே அரசு வேலையை கொடுத்து எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் நான் உயர்த்துறேன். இப்படி ரேஷன் கடையில போய் கையேந்திர நிலையில ஏன் மக்களை நான் வச்சிருக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. நீர்நிலைகளை உருவாக்கி விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயத்தை அரசு பணியாக்குவேன்னு சொல்றாரு. எப்ப குடிநீரை காசு கொடுத்து வாங்காத, தூய குடிநீரை ஒரு செலவு இல்லாம நான் தரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு மாற்றமா தெரியலையா? இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் சாத்தியமா? சீமான் வந்து கற்பனைவாதியா இருக்காரு, கற்பனை உலகத்துல வாழ்றாருன்னு சொல்றீங்க. ஏங்க இதெல்லாம் உலக நாடுகள்ல நடக்கலையா? அப்ப உலக நாடுகள்ல வாழ்றவங்க எல்லாம் கற்பனையில வாழ்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இன்னும் எத்தனை காலம் தாங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தியே நீங்க பொழைக்கணும்னு நினைப்பீங்க? இது இந்த நாட்டுக்கு தேவையா இல்லையா அப்படின்றதானங்க பாக்கணும். இங்க மாற்றம்ன்றது எப்படி இருக்குன்னா, கட்சி மாற்றத்தை தான் மாற்றம்னு காட்டுறீங்க. ஆனா இங்க அடிப்படை அரசியலே மாறணுங்க. அதுக்குதான் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களை அரசியல் படுத்திட்டு வர்றாரு. 15 வருஷமா தான் கொண்ட கொள்கை கோட்பாட்டுல உறுதியா காசுக்கு விலை போகாம களத்துல தன்னிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. அவங்க தான் இந்த தேர்தல்ல மேன் ஆஃப் தி மேட்ச், கிங் மேக்கர், கேம் சேஞ்சர் எல்லாமேங்க. இனி இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான் வாழ்க சீமான் ஒழிகன்னு அண்ணன் சீமான் அவர்களை சுத்தி தான் களமே இருக்கும். அதனால அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் காலத்தின் தேவை. இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்தை நின்றதை பதிவு பண்ணுங்க. பலருக்கும் பகிர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க. இன்னமும் நீங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.